மீத்தேன் திட்டத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திமுக தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் டெல்டாவில் வறட்சி ஏற்பட்ட போது நிவாரணம் வழங்கப்பட்டதாக கூறினார். அதிமுக இருக்கும் வரை விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என உறுதியளித்ததாகவும், மீத்தேன் திட்டத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திமுக தான் எனவும் குற்றம் சாட்டினார். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி, அதனால் விவசாய பின்னணி மக்கள் தங்கள் சாகுபடி செய்த பயிர்கள் எல்லாம் கருகி அவர் கண் முன்னே சேதமடைந்த காட்சி அவர் மனசில் எல்லாம் வாட்டி வைத்தது. விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் விவசாயிகளிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய விவசாயிகள் எல்லாம் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டோம், உங்களுடைய பயிர்கள் எல்லாம் கருகிவிட்டது, அதற்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்தியாவிலேயே முதலாக வறட்சிக்கு நிவாரணம் ஸ்டாலின் முன்னணியில மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். ஸ்டாலின் முன்னில இன்றைக்கு முப்போக விளையக்கூடிய பொன் விளைய பூமியை இந்த நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.